வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கரூர் சம்பவம், தமிழக வெற்றிக் கழக முக்கியஸ்தர்களுக்கு எதிராக வழக்கு. மன்னாரில் நாளை பொது முடக்கம், ஆதரவு வழங்குமாறு பிரஜைகள் குழு கோரிக்கை. தங்காலை சென்ற ரணில், மஹிந்தவுடன் பேச்சு. இலங்கைக்குள் போதைப்பொருள் கொண்டு செல்லும் இடங்களை வெளியிட்ட நாமல். பௌத்த மதகுருமாரை தாக்க முடியுமா? ஸ்ரீலங்கா அரசிடம் சுஹாஸ் கேள்வி. மன்னார் மக்களுக்கு ஆதரவாக கட்டைக்காட்டில் போராட்டம், அரசிற்கு எதிராகவும் கோஷம். தொடர்வது விரிவான செய்திகள். கரூரில் நேற்று இரவு கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொலை முயற்சி, மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தல், பொது அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் உடலுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நயினார் நாகேந்திரன், கரூரில் நடந்த துயரம் இந்தியாவையே உலுக்கியுள்ளது எனவும் எவரையும் உடனடியாக யாரையும் குறை கூற முடியாது என்றும் கூறினார். தீவிரமாக விசாரிக்க வேண்டும், உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு அமைத்த குழுவை நம்பவில்லை என்றும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் அரசு வழங்க வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். இதேவேளை கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக தவிக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். அத்துடன் கண்களும் மனசும் கலங்கி தவிக்கின்றேன் என சமூக வலைத்தளத்தில் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் கரூரில் நடக்கவே கூடாத துயரம் நடந்துவிட்டது, யாரையும் குறை சொல்லி பயனில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இனி இதுபோல் நிகழாமல் தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை திட்டத்துக்கு எதிராகவும் மக்கள் மீது காவல்துறையினர் மீது மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து நாளைய தினம் திங்கட்கிழமை மன்னாரில் பொதுமுடக்க போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த பொதுமுடக்கல் போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும் பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ். மார்க்கஸ் அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னாரில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 57வது நாளாக போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் அங்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய ஒரு குரலாக நாளை மாற்ற எண்ண உள்ளோம். ஆகவே நாளைய நாள் முழுவதும் பொது முடக்கமாக மன்னார் மாவட்டத்தில் எல்லா செயல்பாடுகளும் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்று மக்கள் சார்பிலே எல்லோரையும் நான் அன்போடு கேட்டு நிற்கின்றேன். முதலாவது, எல்லா போக்குவரத்துகளும் அதில் ஈடுபடுகின்றவர்கள் எங்களுடைய குரலை ஒலிக்க செய்வதற்காக அனைத்தையும் நிறுத்தி இந்த பொது முடக்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும். இரண்டாவது, அரசு சார்பற்ற நிறுவனங்களில் பணிபுரிகின்றவர்கள் ஒரு நாள் லீவ் எடுத்து வீடுகளிலே தங்களுடைய வாழ்வினை தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக, பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர் மட்டிலே பெற்றோர் முடிவெடுத்து மாணவர்களை உங்களுடைய வீடுகளிலே தங்க வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக, நான்காவது, எங்களுடைய 3 கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் நடத்துகின்ற போராட்டத்தை மிகவும் எழுச்சியுற செய்வதன் மூலமாக மாபெரும் கண்டன பேரணி நாளை 10 மணிக்கு மன்னார் விளையாட்டு மைதானத்திலிருந்து ஆரம்பமாகி நகர பகுதியில் 2 மணித்தியாலங்கள் எங்களுடைய கோஷங்களை எழுப்பி எல்லாவற்றையும் எங்களுடைய குரலை ஒலிக்க செய்து அதனுடைய அடையாளமாக எங்களுடைய தேவைகளின் வேண்டுகோளாக குரலாக மாண்புமிகு ஜனாதிபதிக்கு கடிதத்தினை எங்களுடைய கௌரவத்துக்குரிய மாவட்ட செயலாளரும் நாங்கள் கொடுக்கவிருக்கின்றோம். ஆகவே நாளைய நாளில் எல்லா
எல்லா தொழிலாளர்களும், மீனவ தொழிலாளர்கள், விவசாயத்தில் ஈடுபடுகின்றவர்கள், ஏனைய தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள், சிகை அலங்கார சங்கத்தினர், ஏனைய சங்கத்தில் எல்லா அமைப்புகளும் நாளைய நாளிலே எல்லா வேலைகளையும் நிறுத்தி இந்த போராட்டத்திலும் முழு கடை அடைப்பிலும் முழு முடக்கத்திலும் ஈடுபட வேண்டும் என்று எங்களுடைய வருங்கால சந்ததியினுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி எங்களுடைய வளத்தை பாதுகாக்கும் பொருட்டு, எங்களுடைய நிலத்தை பாதுகாக்கும் பொருட்டு, எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை நாங்கள் பாதுகாக்கும் பொருட்டு முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு எங்களுடைய முயற்சியாக இது அமைய வேண்டும் என்றும் உங்களுடைய ஒத்துழைப்பின் வழியாக அது மக்களுடைய இந்த சர்வதேசத்திற்கும் கேட்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்று வேண்டி இந்த வேளையில் இந்த ஊடகத்தின் வழியாக உங்களோடு நான் தொடர்பு கொள்கின்றேன். மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீதும் அருட்தந்தையர்கள் மீதும் ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் அமைதி வழி போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மக்களுக்கு பாதிப்பாக அமையக்கூடிய காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மீது அரசு அடக்குமுறை பயன்படுத்தப்படுகின்றது. போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் மீதும் அருட்தந்தையர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை கண்டித்தும் மன்னார் மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையிலும் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கட்டைக்காடு பொதுமக்களின் ஒழுங்குபடுத்தலில் கட்டைக்காடு பங்குத்தந்தை தலைமையில் இன்று காலை 7:30 அளவில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அழிக்காதே அழிக்காதே மன்னாரை அழிக்காதே, வேண்டாம் வேண்டாம் காற்றாலை திட்டம் வேண்டாம், அல்லாதே அல்லாதே எமது மண்ணை அல்லாதே போன்ற வாசகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனநாயக நாட்டில் உரிமை கேட்டு போராடுவது தவறா என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் V.S. சிவகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மன்னாரில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். ஆகவே இது ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு போல் மக்கள் மன்றத்தினுடைய விவகாரங்களை அரசு கையாள நினைப்பது என்பது சர்வாதிகாரத்தினுடைய அதி உச்சமாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் பாதிக்கப்படுகின்ற மக்களினுடைய வாதங்களை கேட்டுணர்ந்தவர்கள் அந்த மக்களோடு மீண்டும் கலந்துரையாடியே இந்த தீர்மானத்திற்கு அவர்கள் வந்திருக்க வேண்டும். நீங்கள் சொல்வதை சொல்லுங்கள், நாங்கள் நினைப்பதைத்தான் செய்வோம் என்றால் அரசு முழுக்க முழுக்க சர்வாதிகாரத்தனமாகத்தான் செயற்படுகிறதா? ஜனநாயகத்தன்மையோ மக்களாட்சி தத்துவமோ அல்லது மக்களினுடைய அரசு என்கின்ற அடிப்படை கோட்பாட்டிலிருந்து விலகி கடந்த கால அரசாங்கங்கள் எவ்வாறான மக்கள் விரோதமான, ஜனநாயக விரோதமான, பிற்போக்குத்தனமான சமூக எதேச்சி அதிகார நிலைப்பாட்டை கையிலெடுத்ததோ அதே விடயத்தைத்தான் அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசும் முன்னெடுக்கின்றதா என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுகிறது. ஆகவே ஒரு போராடுகின்ற மக்களை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்களோடு எந்த விதமான உரையாடலும் செய்யாமல் அவர்கள் தாங்கள் நினைத்தபடி இந்த திட்டத்தை எவ்வாறு நிறைவேற்றலாம் என்றே அவர்கள் கணக்கு போட்டிருக்கிறார்கள். அந்த கணக்கின் அடிப்படையில் நேற்று முன்தினம் உதிரிப்பாகங்களையும் மன்னாருக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மிகவும் மோசமான காரியம். அன்றைய தினம் ஜனநாயக ரீதியாக போராடிய மக்கள் மீது மிலேச்சத்தனமாக, காட்டு மிராண்டித்தனமாக காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டிலே உரிமை கேட்டு போராடுவது என்பது தவறா? போராட்டத்தின் ஊடாக ஆட்சிக்கு வந்தவர்கள், போராட்டத்துக்காகவே ஒரு கட்சி என்றால் அது JVP. இந்த நிலையில் இருந்து கொண்டு ஆட்சி சித்தாந்தத்தை உருவாக்கிய கட்சி இன்றைக்கு இதே போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு நசுக்குவது என்பது உண்மையில் இவர்களினுடைய மனோநிலை என்ன? யுத்த வெற்றிவாத மனோநிலையில் ராஜபக்சர்கள் எவ்வாறு செயலாற்றினார்களோ அந்த ராஜபக்சர்களை யுத்த வெற்றிவாத மனோநிலைக்கு இட்டுச் சென்ற JVPயும் இன்றைய ஜனாதிபதியும் மிக முக்கியமானவர். ஆகவே அந்த சித்தாந்த மனோநிலையில்தான் இன்றும் அவர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முனைகிறார்களோ என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுகிறது. மன்னார் காற்றாலைக்கு எதிராக போராடிய அப்பாவி பொதுமக்களையும் மதகுருமார்களையும் தாக்கியதை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மன்னாரிலே நேற்றைய தினம் இரவு போலீசார் போராடிய அப்பாவி மக்களை தாக்கி
மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய கிறிஸ்தவ மதகுருவையும் இழுத்து கொண்டு போய் தாக்கி அராஜகம் புரிந்திருக்கிறார்கள். இதனை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இங்கே போராடுகின்ற மக்கள் காற்றாலையை நிரந்தரமாக அமைக்க வேண்டாம் என்று கேட்கவில்லை. அமைப்பதாக இருந்தால் சன நடமாட்டம் இல்லாத மக்கள் குடியிருப்புகள் இல்லாத பிரதேசங்களிலே அமையுங்கள் என்றுதான் கோருகிறார்கள். ஆனால் மக்களினுடைய உணர்வுகளை புரியாத அனுரகுமார திசாநாயக்கனுடைய ஜேவிபி அரசாங்கம் மக்களை தாக்கி இருக்கிறது. அவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வணக்கத்துக்குரிய கிறிஸ்தவ மதகுருவை தாக்கி இருக்கிறார்கள். இதனை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அனுரகுமாரவிடம் நாங்கள் கேட்கின்ற கேள்வி, இதே மாதிரி போலீசார் பௌத்த மதகுரு மீது தாக்குதல் நடத்துவார்களா? நடத்திவிட்டு அவர்களால் கடமையில் இருக்க முடியுமா? உங்களுக்கு சைவ சமயத்தவர்களும் கிறிஸ்தவ சமயத்தவர்களும் இலக்காரமாகி போய்விட்டார்களா? இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மன்னார் மக்களுடைய உணர்வுகளோடு நாங்கள் சேர்ந்து நிற்கின்றோம். எங்களுடைய ஆதரவை மன்னார் மக்களுக்கு தெரிவிக்கின்றோம். மக்களுடைய கோரிக்கை ஈடேறுகின்ற வரை நாங்கள் எங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு கொடுப்போம். எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு அராஜகம், வன்முறை. இதனை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். மக்களுடைய கோரிக்கைகளுக்கு நாங்கள் தலை சாய்க்கின்றோம். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்கவிற்கும் மஹிந்த ராஜபக்சவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று காலை தங்காலையில் உள்ள ஹால்டன் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கதகாமத்திலிருந்து கொழும்புக்கு செல்லும் வழியில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ச ஆற்றிய பங்களிப்பிற்கு ரணில் விக்ரமசிங்க நன்றி தெரிவித்தார். அத்துடன் மஹிந்த ராஜபக்சவின் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வு குறித்தும் ரணில் விக்ரமசிங்க கேட்டறிந்து கொண்டுள்ளார். இலங்கையில் அண்மை காலமாக அதிகளவான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வரும் நிலையில் போதைப் பொருட்களை கொண்டு செல்லும் இடங்கள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டுள்ளார். துறைமுகங்கள், விமான நிலையங்களும் நாட்டுக்குள் போதைப்பொருள் நுழையும் முக்கிய இடங்களாக மாறிவிட்டதாக மத்தகம பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் மைத்ரி தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு வரைவு மீள கொண்டுவரப்படும் என்றும் அதில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் அரசியல் கட்சிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை வாசித்து ஆராயும் பணிகள் முடிவுறும் தருவாயில் இருப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி நிகால் அபேசிங்க தெரிவித்துள்ளார். அந்த திருத்தங்கள் உள்வாங்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதன் பின்னர் அது பற்றி விவாதித்து கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் சகல தரப்பினருக்கும் கிட்டும் என்றும் நிகால் அபேசிங்க தெரிவித்தார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சர்வதேச நீதி கோரிய சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை 4வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் கடந்த 29ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் வடக்கின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டம் ஆரம்பமானது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழ் இனவழிப்புக்கும் காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். அத்தோடு மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் காற்றாலை மின் திட்டத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதோடு காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தின் அடாவடித்தனத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்றைய போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். திருகோணமலையில் 5 மாணவர்களின் படுகொலைக்காக நீதி கோரி போராடி உயிர்நீத்த வைத்தியர் மனோகரனுக்கான நினைவஞ்சலி நிகழ்வு திருகோணமலையில் இடம்பெற்றுள்ளது. இந்த நினைவஞ்சலி திருகோணமலை கடற்கரையை அண்மித்த பகுதியில் நேற்று இடம்பெற்றது.
2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட 5 மாணவர்களில் ஒருவரான ரஜீகரனின் தந்தை வைத்தியர் மனோகரனின் துணிச்சல் காரணமாக இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. இந்த கொலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் என்ற விடயத்தை மனோகரன் அறிந்திருந்ததுடன் இது தொடர்பாக நடத்தப்பட்ட ஒரு விசாரணையில் அவர் சாட்சியம் அளித்திருந்தார். இந்த நிலையில் கடந்த வாரம் லண்டனில் காலமான நிலையில் மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் இவருக்கான நினைவஞ்சலி இடம்பெற்றது. இதில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். அமெரிக்காவில் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க கடுமையாக முயலும் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது ஓரிகான் மாநிலத்தின் போலாண்ட் நகருக்கும் துருப்புக்களை அனுப்புவதாக அறிவித்துள்ளார். அமெரிக்க நகரங்களில் மாநிலங்களின் உரிமைகளில் தலையிடும் நகர்வுகளை செய்து வரும் ட்ரம்ப் சில நகரங்களில் குற்றங்களை குறைப்பதற்கான முயற்சி என்ற அடிப்படையில் அசாதாரண வழிகளில் ராணுவத்தை பயன்படுத்த முனைவது தற்போது போர்ட்லண்ட் விடயத்திலும் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோத குடியேறிகள் உட்பட்ட உள்நாட்டு பயங்கரவாதிகளால் போர்ட்லண்ட் நகரம் முற்றுகையிடப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர் அந்த நகருக்கு மத்திய அரசின் துருப்புகளை அனுப்பப் போவதாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவை ஆன்டிஃபா அமைப்பு உட்பட உள்நாட்டு பயங்கரவாதிகள் தாக்க அனுமதிக்கப் போவதில்லை எனவும் அவ்வாறு முயற்சிப்பவர்கள் பொறுப்பு கூறப்படுவார்கள் எனவும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கும் கடந்த மாதம் வாஷிங்டன் நகருக்கும் மத்திய தேசிய காவல் படையை அனுப்பிய ட்ரம்ப் பால்டிமோர் மற்றும் சிகாகோ போன்ற ஜனநாயக கட்சியின் ஆட்சியில் உள்ள நகரங்களுக்கும் துருப்புக்களை அனுப்புவதாகவும் அச்சுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை அல்லது நேட்டோ உறுப்பு நாடுகளை தாக்கும் எண்ணம் ரஷ்யாவுக்கு இல்லை என அதன் வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் நேற்று ஐநா பொதுச்சபையில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ரஷ்யாவை நோக்கிய எந்த ஒரு அச்சுறுத்தல் ஆக முயற்சியும் பதிலடி வழங்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நேற்றைய தினம் சனிக்கிழமை ஐநா பொதுச்சபையில் உரை நிகழ்த்திய அவர் மேற்கத்திய நாடுகளால் ரஷ்யாவுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்குலக நாடுகளை கடுமையாக விமர்சித்த லாவ்ரோவ் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் உட்பட சில நாடுகள் தமக்குரிய சுயலாபத்தால் இப்போதுதான் பலஸ்தீன அரசை அங்கீகரித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கரூர் சம்பவம் தமிழக வெற்றிக் கழக முக்கியஸ்தர்களுக்கு எதிராக வழக்கு. மன்னாரில் நாளை பொது முடக்கம், ஆதரவு வழங்குமாறு பிரஜைகள் குழு கோரிக்கை. தங்காலை சென்ற ரணில் மஹிந்தவுடன் பேச்சு. இலங்கைக்குள் போதைப்பொருள் கொண்டு செல்லும் இடங்களை வெளியிட்ட நாமல். பௌத்த மதகுருமாரை தாக்க முடியுமா? ஸ்ரீலங்கா அரசிடம் சுஹாஸ் கேள்வி. மன்னார் மக்களுக்கு ஆதரவாக கட்டைக்காட்டில் போராட்டம், அரசிற்கு எதிராகவும் கோஷம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.